என்னடா ஐடியா கொடுத்த நீ? உன் பேச்சை கேட்டு கராட்டே தெரியும்னு போய் சொல்லிட்டேன். மூஞ்சியெல்லாம் புண்ணாக்கிட்டாங்கடா. வேற நல்ல ஐடியா இருந்தா கொடுறா. கவலைப்படாத. லவ் லெட்டர் எழுதிடு. லவ் லெட்டரா? நமக்கு சரி வராதுப்பா. அதை விட பியூட்டிஃபுல் ஐடியா தரேன். ஒரு குமுதம் புக்கை எடுத்துக்க. நல்ல கதையா செலக்ட் பண்ணு. அதுல நான் எங்க வருதுன்னு பாரு. அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு தலையில ஒண்ணு போடு. அப்புறம் தேடு. உன்னை அப்படின்னு எங்கேயாவது வரும். வந்தா அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு 2ன்னு போடு. காதலிக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாரு. இல்ல அடுத்த பக்கம் போ. காதலிக்கிறேன் எங்க இருக்கோ அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி அது தலையில 3ன்னு போடு. அந்த புக்கை கொண்டு போய் உன் லவர் கிட்ட கொடு. அவ புரிஞ்சுக்குவா. ஒருவேளை அவ புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப சிம்பிள். குமுதத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துரு. மாமியாரை வெட்டி கொன்ற மருமகள்னு போட்டிருக்கு. இது போய் படிக்க சொல்றாரு. லவ் லெட்டர் வச்சு பாராக்குன்னு பார்த்தேன். அதுவும் இல்ல. வாங்க வாங்க. நீங்க சொன்ன மாதிரி 62ஆம் பக்கத்தை படிச்சு பார்த்தேன். நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்லணும் தாங்க நான் நினைச்சேன். ஆனா சொல்ல முடியல. அதனாலதான் 62ஆம் பக்கத்தை படிக்க சொன்னேன். இருந்தாலும் ரொம்ப துணிச்சல் தான். அது தப்புங்கிறீங்களா? இல்லாம என்னதான் இருந்தாலும் 82 வயசான ஒரு கிழவிய பாதி ராத்திரில ஒரு மருமக வெட்டி கொலை பண்றானா அது துணிச்சல் இல்லையா? அவ்வளவுதான் படிச்சீங்களா? பின்ன தொடரும்னு போட்டானே. நீங்க சரியா படிக்கல. நான் சரியா தான் படிச்சேன். மருமக தான் கொல்றான். சாவித்ரி, உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. இது பாருங்க, 32ஆம் பக்கத்துல ஒரு அருமையான கதை இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பாக்குறேன். நான் படிச்சு பாக்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? கர்மம். 32ஆம் பக்கம் மறமண்ட. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவளை காதலிக்கிறேங்கிறத 62ஆம் பக்கம் மூலமா சொல்லியிருந்தேன். மாமியாரா மருமகளுக்கு வந்தாளா வரக்கட்ட. இந்த லட்சணத்துக்கு நான் வேற 32ஆம் பக்கத்தை படிக்கணுமா? அது என்ன இருக்க போது? எவனா ஒரு மாமனார் ஒரு மாப்பிள்ளைய கொண்டு இருப்பான். அடியே இது புரியாம போச்சே. நானும் உங்களை காதலிக்கிறேன். எங்கே சந்திக்கலாம்? பேசிட்டு இருக்கேன்ல, அந்த தெரியாஜலத்து பொண்ணு சாவித்திரியோட கண்ட இடத்துல கண்டபடி ஊரை சுத்திரியாம. அப்பா நேரடியாவே நான் சொல்றேன், சாவித்திரிய நான் காதலிக்கிறேன். இது மாதிரிதான் உருப்படியா பண்ணா பரவாயில்ல. அடி செருப்பால. அது தப்புப்பா. நீ அப்பா காதலிக்கிறான் கழுத. அப்பா சாவித்திரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். அப்படியா? இத வர்றா, நீ பிறந்த செலவு, உன்னை படிக்க வச்ச செலவு, உனக்கு வேலை வாங்கி கொடுத்த செலவு, அதுக்கு லஞ்சம் கொடுத்த செலவு, உனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்த செலவு, அந்த ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போட்ட செலவு, மொத்தம் என்ன ஆச்சு தெரியுமில்ல? டோட்டல் பார்த்தனே 2,85,000 ரூபாய். தெரியுதா? இவ்வளவு பணத்தை அந்த தமிழ் வாத்தியார் தனிகாசலம் வரதட்சணையா தருவானா? ஏய், அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னடா? பெரிய புராணத்துல 2, கந்த புராணத்துல 4, மணிமேகலையில 3 பெரிய எழுத்து புத்தகங்களா வச்சிருக்கிறான். அதை தாண்டா தருவான். ஏய், உருப்புற வழியா பாடுறா. மறைக்காதரா. காளி பசங்க லவ் பண்றாங்களாம். எங்க பொண்ணு கரப்பான அலையறாங்க. இதுதான் நமது பிரபு குறிப்பிட்ட துறையரசன் தெரு. ஆமா, 12ஆம் நம்பர் இங்க இருக்கிறது, 14ஆம் நம்பர் பக்கத்தில் இருக்கிறது. ஓ, இது புதுமை. தேடுவோமா? தேடுவோமே. ஏனவனை பிடித்தாய்? 12ஆம் நம்பர் வீடு எங்கே இருக்கிறது? தம்பி உன்னைத்தான். என்னடா இது, வண்டி போகவே மாட்டேங்குது. 12ஆம் நம்பர் வீடு எங்கே இருக்கிறது? தம்பி உன்னைத்தான். பைத்தியம். நானா? ஆமா, நீயே தான். நாம் இருப்பதும் அவன் கண்ணுக்கு தெரியாது, நாம் பேசுவதும் அவன் காதுக்கு கேட்காது. ஓ, அதை மறந்து விட்டேன். மானிடனே போ.
இதோ இருக்கிறதே 12ஆம் நம்பர். நீதான் அந்த மானிட பதரா? இது என்ன இடம்? இதற்கு பெயர்தான் யமலோகம். ஆயுட்காலம் முடிந்தவர்களை இங்குதான் அழைத்து வருவோம். என்னது? என் ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சா? ஒரு நிமிஷம் விடுங்க. அதற்கென்று ஒதுக்குப்புறமான இடம் இங்கேயும் இருக்கிறது. ஓடி போய் ஒரு நொடியில் திரும்பி வா. சிவா, அத சொல்லலையா? நேத்திக்கு தான் ஒரு ஜோசிய நான் 100 வயசு ஓஹோன்னு இருப்பேன்னு சொன்னான். அவனை போய் பொலேர்னு ஒரு அறை கொடுத்துட்டு வரப்போறேன். அதற்கும் அவசியமே இல்லை. அந்த மூதேவி இங்குதான் இருக்கிறான். நீ எங்கயா இங்க வந்த? எனக்கு ஆயுசு புடிச்சு போச்சு, அதான் இங்க வந்துட்டேன். தம்பி, நேத்து நீ இந்த பக்கம் வந்த உடனே ஒரு பெரிய லாரி பரத்துல வந்து மோதிக்கிச்சு. அதுக்கு நீங்க வரத்துக்கு என்னையா சம்பந்தம்? இருக்குதே, அந்த மோதுல லாரிக்கு மரத்துக்கு நடுவுல நான் இருந்தல்ல. தம்பி, நீங்க என்ன குப்பரையில போட போறாங்க, என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது, பேசுறதுக்கு டைம் இல்ல, நான் வர்றேன். என்ன காகிதா? என்ன எவ்வளோ இது? குளிக்க போற மாதிரி போறான். ஆமாயா, என்ன மட்டும் எப்படியா உடலோட கொண்டு வந்தீங்க? உன் உயிரை மட்டும் தான் எடுத்து வந்துள்ளோம். உன் உடல் நீ இந்த லோகத்தில் இருக்கும் வரை எங்கள் எல்லோர் கண்ணுக்கும் தெரியும். அதுவும் தண்டனை கொடுத்தவுடன் அழிந்துவிடும். சிறிது பொறுத்திரு மானிடனே. எங்கள் தலைவர் யமதர்மன் வந்த பிறகு உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா அல்லது நரகத்துக்கு அனுப்புவதா என்று முடிவு செய்வோம். சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கதான் இருக்கா? வலப்பக்கம் இருப்பது சொர்க்கம், இடப்பக்கம் இருப்பது நரகம். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். சட்டகேச மடவாச கரு எருமை வாசன், ஏறி புருவ பெரு மீசை உயர் விசுவ ரூபன், அது எந்து விதி எந்து கயிறாக கொண்டு அயராத தேவன் அவன் சிவனார் தினேசன். மண்ணிலே காலன் பின்னிலே தேவன், காலத்தின் மூலன் ஞானத்தின் நீலன். கண்ணவர் விண்ணவர் கண்ணிட யமதருமை ராசன், யமதருமராசன். பராக் பராக். பிரமாதயா, தாளம் தப்பாம சொல்றியே. இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம். அட போயா, ஒரு தடவை சொன்னதுக்கே மூச்சு வாங்குது. டூட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறானா, ஒரு பையன் வர மாட்டாங்கிறான். என்னது, தலைவரை இன்னும் காணோம். எதையாவது விட்டுட்டனா? தூமகேது துன்மார்க்கா, ஒரு பராக்கை விட்டு விட்டாய் நீ. ஓ, மறந்து விட்டேன் பிரபு. பராக்! நரனே, கூண்டில் ஏறி நில். போ. Your attention please. உலகத்தின் சர்வேஸ்வரனும் அழிக்கும் தொழிலுக்கு அதிபதியுமான சிவபெருமானுடைய பொறுப்பில் இருக்கும் யமலோக சாம்ராஜ்யத்தின் தர்பார் மண்டபம் இது. இங்கு வரும் உயிர்களின் பாவ புண்ணியங்களை சரிபார்த்து தண்டனை வழங்குவோம் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த விசாரணைகளை ஆரம்பிக்கிறோம். இந்த உயிர் விசாரணைக்காக காத்திருக்கிறது. अच्छा, बच्चा, तुम कौन है? இங்கேயுமா ஹிந்தி? பிரபு, இவர் ஒரு பச்சை தமிழன். தமிழரா? இவரை பார்த்தவுடன் வடநாட்டைச் சேர்ந்த சேட் என்று எண்ணிவிட்டேன். அடேடே, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி மட்டுமா? உலகத்தில் உள்ள அனைத்து பாஷைகளையும் நாம் அறிவோம். சப்போஸ் சீனாவிலிருந்து ஒருவன் இங்கு வந்து விட்டார், அவனிடம் எந்த மொழியில் நான் பேசுவேன்? கியா புட்டு, சியா ஹுவா, அகா ஹுவா என்றுதானே பேச வேண்டும். சித்திரகுப்தா, இவர் செய்துள்ள பாவ புண்ணியங்களை எடுத்துக் கூறு. சலாமத் பிதாங் தெரியுமா கசை? இவன் தன்னை பெற்ற தாய்க்கு சோறு கூட போடவில்லை. யாரு? நானா? எனக்கு தாயே இல்லையேப்பா. பிறகு நீ என்ன டெஸ்ட் டியூப் பேபியா? அத சொல்ல வரலையா? என்ன பெத்த உடனே என் தாய் இறந்துட்டாங்கன்னு சொல்றேன். அப்படி என்றால் உனக்கு தாய் கிடையாதா? என்ன சித்திரகுப்தா, முதல் குற்றச்சாட்டே சரியாக இல்லை. பிரபு, அது வந்து வந்து வரதட்சணை குறைவாக கொண்டு வந்த காரணத்தால் இந்த நரன் தன் மனைவி பாமா மீது கிருஷ்ணாயில் ஊற்றி கொளுத்தி இருக்கிறான். ஆமா, கிருஷ்ணாயில் வரதட்சணை கொண்டாட்டியா? யோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? சித்திரகுப்தா, லெட்டரை சரியாக புரட்டிப்பார். Just a moment. நரனே, நீ
நீதானே பழைய மாம்பலம் துரையரசன் தெரு 12ஆம் நம்பர் வீட்டில் இருக்கும் மார்க்கண்டேயன்? பழைய மாம்பழம் சரி, துரையரசன் தெரு சரி, மார்க்கண்டேயனும் சரி. இந்த வீட்டு நம்பர் 12ன்னு சொன்னீங்க, அது புதுசா பழசா? அது என்ன புதுசா பழசா? இதோ பாருங்க, எங்க ஊர் கார்பரேஷன்ல எல்லார் வீட்டு நம்பரையும் மாத்திருக்காங்க. யோ, எங்க வீட்டு பழைய நம்பர் 12, புது நம்பர் 41யா? ஐயோ, உங்கள் கார்பரேஷன் நம்பர் மாற்றிய விஷயம் எங்கள் செவிக்கு எட்டவில்லையே. யமதர்மன் ஆட்சியில் தர்மம் தவறிவிட்டதா? ஐயோ ஐயோ, என்னங்க இது? யமதர்மன் தர்மம் தவறினார். மேலே இருக்கும் கத்தி தானாக வந்து தலையிலே விழுவப்பா. யார் தலையில கத்தி விழுந்தா என்ன, கடப்பார விழுந்தா இறக்கினையா? என்ன அநியாயமா இங்க கொண்டு வந்துட்டீங்களே. ஐயோ, என் சாவித்திரியை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? கண்ணே சாவித்திரி. பூலோகம் இங்க இருக்கிறதப்பா. ஓ, இங்கயா? கண்ணே சாவித்திரி, உன்னை என்ன அநியாயமா பிரிச்சுட்டாங்களேமா. நான் இல்லாம நீ தவிச்சு போயிடுவியே. யோ, உடனே என்ன பூலோகத்துக்கு அனுப்புங்க, இல்ல இங்க நடக்கிறதே வேற. ஒரு மாறிடவே ஆறுதல் சீனமே. வைத்திருச்சு உனக்கு பாட்டு வேற. சிவபெருமான் ரவுண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, இவருவே நேரங்கட்ட நேரத்தில் ரவுண்ட்ஸ் வருகிறாரே. மார்க்கண்டேயன் விஷயம் தெரிந்தால் அவ்வளவுதான். வருத்தம், அவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன். பிரபு, பரமசிவன் நெற்றிக்கண்ணில் இருந்து லேசாக புகை வந்து கொண்டிருக்கிறது. அது எந்நேரம் திறக்கலாம். ஐயோ, நான் துளைத்தேன். மார்க்கண்டேயா, பரமேஸ்வரிடம் எதையும் சொல்லிவிடாதே. அவர் ரவுண்ட்ஸ் முடிந்து போனவுடன் உனக்கு நான் வழி செய்கிறேன். ஏமாத்திட்டா? சத்தியமாக என்னை காட்டி கொடுத்து விடாதே. ப்ராமிஸ்? பிராமிஸ். இப்பொழுது நீ இங்கிருந்து மறைந்து போ. பிரபு, உன் தலைக்கு மேல் தொங்க விட்டிருக்கும் கத்தி சிறிது இறங்கி ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறது? அது ஒன்றுமில்லை, கயிறு நைந்து விட்டது போலும் சுவாமி. உடனே மாற்று. தாங்கள் அடுத்த தடவை இன்ஸ்பெக்ஷன் வருவதற்குள் புது கயிறு மாற்றி விடுகிறேன். That's good. தேங்க்யூ. என்ன உன் தர்பாரில் ஒரு அதர்ம வாடை? அதே பேர் ஒன்றுமில்லை, பூலோகத்திலிருந்து ஒரு நரனை இங்கு கொண்டு வந்தோம். அவன் வருவதற்கு முன் நன்றாக பட்டை எடுத்து விட்டு வந்திருக்கிறான். அதுதான் அதர்ம வாடை. யமதர்மா, உன்னுடைய பேச்சின் போக்கே சரியில்லை. பட்டை அடிப்பது அதர்மமா? நீரில்லா நெற்றிபால் என்ற பழமொழியை மறந்து விட்டாயா? எனக்கு விருப்பமான பட்டையை அடிப்பது அதர்மம் என்கிறாய் நீ. அபச்சாரம், அபச்சாரம் மகாபிரபு. நான் சொல்வது விபூதி பட்டை அல்ல. வேற என்ன பட்டை? பட்டை சாராய், சாராயம், பிரெஞ்சு பாலிஷ், கலக்கல், ஜிஞ்சர் பீஸ், டர்பன்டைன். You mean country liquor? சித்ரகுப்தா, சர்வேஸ்வரா, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறதா? பர்ஃபெக்டாக இருக்கிறது. நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இன்டர்னல் ஆடிட்டிங் வரலாம். அதெல்லாம் செய்யாதே. நமது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. பிளாக் மார்க்குக்கு இங்க இடமே இல்லை. That's good. குடு. இது என்ன இளவு எழுத்து எழுதி இருக்கின்றாய்? ஒன்றுமே புரியவில்லையே. வாய் விரலை வைக்கின்றாய். வை வை. உன் வாய் உன் விரல் வைத்துக்கொள். உன்னை நம்பித்தான் கையெழுத்து போடுகின்றேன். சங்கரா, மகாதேவா, கங்காதரா, கைலாசநாதா, மூலப்பொருளே, முக்கண்ணா. முக்கண்ணனாவது ஜக்கண்ணனாவது ஓவரா ஐஸ் வைக்கிறாய் நீ. என்ன அப்ளிகேஷன் எதிர்பார்க்கிறாய்? பிரபு, என் அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறேன் தங்களிடம். எதற்கு? அடுத்த மாதம் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன். இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு எக்ஸ்டென்ஷன். என்ன வேலையில்லா திண்டாட்டத்தில் கிழவர்களுக்கு எக்ஸ்டென்ஷனா? நீ வேலையில் ஜாயின் ஆகும் போதே டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி கொடுத்து என்னையே ஏமாற்றியவன். இருப்பினும் யாம் மன்னித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? இதுவே ஆந்திராவாக இருந்தால்
இந்நேரம் நீ ரிட்டையர் ஆயிருக்க வேண்டும். ஜாக்கிரதை. சித்ரகுப்தா, That's good. அப்பாடா, ஒரு வழியாக இன்ஸ்பெக்ஷனை சமாளித்து விட்டேன். மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா எங்கு போனான்? ஓ, அவனை மறைத்து விட்டேனோ? மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா, நெற்றிக்கண்ணை பார்த்தாயா? நெற்றிக் கண்ணாவது கிட்ரிக் கண்ணாவது முதல்ல என்ன பூலோகத்துக்கு அனுப்புற வழியை பாருங்கப்பா. ஆகட்டும், அவசரப்படாதே. சித்திரகுப்தா, தவறுதலாக கொண்டு வந்த இவனை மறுபடியும் பூலோகத்தில் கொண்டு விட்டு விடுங்கள். மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. இவன் தந்தை ஒரு ரேஸ் கிறுக்கன். இவன் இறந்ததோ ஞாயிற்றுக்கிழமை. ரேஸுக்கு போக வேண்டும் என்பதால் இவன் உடலை அந்த மூதேவி சீக்கிரமாக எரித்துவிட்டு போய்விட்டான். ஆகவே இப்பொழுது இவன் உயிரை எந்த உடலினுள் கொண்டு போய் செலுத்துவது? ஐயோ, அப்புறம் பூலோகத்துக்கு போகவே முடியாதா? யோ, கைலாசத்துக்கு எதியா வழி? பொறுமானே பொறு. சித்திரகுப்தா, இவனுக்கு என்னதான் வழி? 2 நாள் அவகாசம் தாருங்கள். ஏதாவது வழி தோன்றுகிறதா என்று பார்க்கிறேன். மார்க்கண்டேயா, எப்படியாவது 2 நாள் இங்கு தங்கிவிடு. கட்டாயம் ஒரு வழி நான் செய்கிறேன். 2 நாள் இருக்க. ஒரு கண்டிஷன். பூலோகத்துல எனக்கு இருந்த அத்தனை வசதிகளையும் செஞ்சு தரணும். அப்படியே சித்திரகுப்தா. ஆகட்டும் சுவாமி. முதல்ல வேற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. எவ்வளவு நேரம் இதே ட்ரெஸ் நிற்க முடியும்? கவலைப்படாதே, உன் பாக்ஸே உனக்கு கொண்டு தருகிறேன். இந்தா, பெற்றுக்கொள்.